ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கான அப்ஸ்ட்ராக்ட், பிளாக் டயக்ராம், அதே மாதிரி அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h ஓகே எல்சிடிக்காக யூஸ் பண்ணிருக்கேன். இந்த எல்சிடிக்கான ஃபுல் வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த எல்சிடிக்கு வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்சிடிக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் வந்து இந்த எல்சிடி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா நாங்கள் டைம் தான் ஓவராக எடுத்துக்கும். ஓகேவா, அதில் ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13,12 இதெல்லாம் வந்து ஏன்னா பின் நம்பர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் WLS A0 வாட்டர் லெவல் சென்சார்னு சொல்லுவோம். ஓகே, WLS அப்படின்னா வாட்டர் லெவல் சென்சார், WP அப்படின்னா வாட்டர் பம்ப். இதான் வந்து இங்கே டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி வாய்ட் செட்டப் LCD.begin 16,2 LCD.setCursor 0,0 LCD.print வாட்டர் லெவல் LCD.setCursor 0,1 இண்டிகேட்டர் அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகே, WLS அப்படிங்கிறதுனா வாட்டர் லெவல் சென்சார் இன்புட்டு, பின்மோல WP, அவுட்புட்டு. டிலே வந்து 2000 வந்து நான் வச்சுருக்கேன். வாய்ட் லூப்பில் வந்து நம்மளுக்கு இன்ட்டு ADC வேல்யூ அனலாக் ரீடு WLS/10 LCD.clear LCD.setCursor 0,0 LCD.print வாட்டர் லெவல் ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். LCD.print ADC வேல்யூ இஃப் ADC வேல்யூ லெஸ் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், வாட்டர் பம்பை வந்து ஹை பண்ணு, எபோவ் 98 இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் பம்பை வந்து லோ பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஸ் தென் 20 இருந்தால் லேம்பை வந்து ஆன் பண்ணு, எல்ஸாக இருந்துச்சுன்னா வாட்டர் பம்ப் லேம்பை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மோட்ரு பம்ப் வாட்ரு என்ன ஆகணும் வந்து டேங்க் வந்து ஃபில் ஆகணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருப்போம், மோட்ரு வந்து இங்கே வந்து கண்டினியூஸாக ஆனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 98 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஏன் 20யோட எபோனா 21% எனக்கு என்ன ஆகிடும், மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போ இங்கே என்ன பண்ணிப்பேன், இங்கே வந்து அனலாக் ரீடு WLS/10 நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 bit ADC. 10 bit ADCனா என்ன ஆகும், 2n. அப்போ 2n அப்படிங்கிறப்ப அதோட ரெசல்யூஷன் வந்து ஏன்னா 1023 வரைக்கும் நமக்கு வந்து இதாகும். ஓகே, 10 bit ADC அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1023 வரைக்கும் நமக்கு 0 to 1023 வரைக்கும் வேரி ஆகும். அப்போ -10 கொடுத்தீங்க அப்போ என்ன ஆகும், 102 வரைக்கும் நமக்கு வரும். இப்போ 102 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை அப்போ நீங்கள் என்ன 10.23 நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 பர்ஃபெக்டாக வரும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 102 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளோட் வேல்யூ வராமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து என்ன ஆகணும், வேல்யூஸ் வரணும் அப்படிங்கிற 102 வரைக்கும் வரட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ 98 வந்தோடனே என்ன மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன் பாருங்க, எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ கோடிங் வந்து கம்பைல் ஆகுது. இதுக்கான ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம். உங்களுடைய சர்ச் ஐக்கானில் போய்ட்டு ப்ரோட்டியஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் கீழே இருக்காங்க என்ன பண்ணலாம், நான் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா PRO. ஓகே, நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிங்களோ அந்த சாஃப்ட்வேருக்கான ஷார்ட்கட் கீ எப்படி வருமோ அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, நான் வந்து எனக்கு ப்ரோட்டியஸ் 8 வந்து நான் யூஸ் பண்ணனால ப்ரோட்டியஸ் 8 அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. உங்களில் வந்து நீங்கள் லோவர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லோவர் வெர்ஷனுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்களோ அது மாதிரி கால் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிடுறேன். ஓப்பன் ப்ராஜெக்ட், நீங்கள் எதுவும் சேவ் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட் இது மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிருங்க. மை ஃபைல்ஸ் அடினோவில் மினி ப்ராஜெக்ட்ஸில் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இது போய்ட்டு என்ன பண்ணுறேன், PDSTSPRG வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு போட்டிருக்கேன். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைல் வந்து லோடிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி நான் வந்து வேரி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் என்ன பண்ணுங்க, லெவல் சென்சருக்காக இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய சர்க்யூட்டில் பார்த்த மாதிரி அதே டிரைவர் ரிலே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 12 volt இதை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 12 volட்டில் வந்து இந்த பவர் ரயில் கான்ஃபிகரேஷன் எரர் வரும். அந்த எரர் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து 2.2K. ஓகே, இந்த ரெசிஸ்டர் வேல்யூலாம் நீங்கள் வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதனால் இஷ்யூ கிடையாது. இந்த இடத்துல 10Kன்னு இருக்கும், நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 volt. இங்கே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 12 voltனு இருக்காத 5 volட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி LED எல்லோ, அதே மாதிரி இங்கே 12 voltனு இருக்கப்போ இந்த 12 volt வந்து நீங்கள் டேரெக்டாக பவர் சோர்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி இதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 12 volட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு
12 வோல்ட் அப்படின்னு கொடுங்க. அப்படி 12 வோல்ட்னு கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், வி வந்து கேப்ஸ்லேயே கொடுங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது வந்து பவர் ரயில் கான்ஃபிகரேஷன் எரர் வரும். அந்த பவர் ரயில் கான்ஃபிகரேஷன் எரருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து டீபக்கில் போய்ட்டு டிசைனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பவர் ரயில்ஸ் வந்து கொடுக்கணும். இது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோட்டீஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோடை வந்து அப்லோட் பண்ணலாம். ஐஸை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் .ino.xன்னு இருக்குது. 12/11/2025 7:20க்கு வந்து நமக்கு பில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்பைரி லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே. இப்போ வந்து என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷன் நான் ப்ளே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்னு வரப்போ எனக்கு என்ன, அது வாட்டரோட லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இருக்குது. 100%ஓட பிலோவாக இருந்தால் எனக்கு என்ன ஆகணும், 20%ஓட பிலோவாக இருந்தால் மோட்ரு வந்து ஆன் ஆகணும். அதுக்கு பிட்வீனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகாது, மோட்ரு வந்து ஆன் ஆகாது. ஓகே, இது வந்து 2 ஸ்டெப்லையும் பண்ணலாம், மேனுவலும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் மோடும் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடு. அப்போ என்ன ஆகும், அந்த வாட்டர் லெவல் வந்து பிலோ 20 இருந்துச்சுன்னா மட்டும் தான் என்ன ஆகும், மோட்ரு வந்து ஆன் ஆகும். பாருங்கள், நான் வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரேன், எந்த இடத்துலையுமே என்ன ஆகலை, மோட்ரு வந்து ஆன் ஆகவே இல்லை. எப்போ பிலோ 20 போகுதோ, ஓகே, 26, 24, 22, 21, 20னா கூட ஆன் ஆகுது. 20ஓட ஒரு ஸ்டெப் கம்மியாக இருந்தால் எனக்கு ஆன் ஆகும். பாருங்கள், 0% பண்ணாலும் எனக்கு வந்து ஆனில் தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், எகெயின் நான் வந்து இந்த எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரிங்க. எபோ 98க்கு மேலே போனால் தான் என்ன ஆகும், மோட்ரு வந்து ஆஃப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24, 27, 28, 38, 43, 48 இதெல்லாம் வந்துருச்சு. எனக்கு என்ன மோட்ரு வந்து ஆஃப் ஆகலை. அடுத்து 65, 73 இந்த வேல்யூக்கும் வந்து மோட்ரு ஆஃப் ஆகலை. 89, 96 வரைக்கும் எனக்கு என்ன மோட்ரு ஆஃப் ஆகலை. 98ம் ஆஃப் ஆகாது. எப்போ 99 போகுது அப்போ என்ன மோட்ரு வந்து ஆஃப் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் 3 டிஜிட் தான் வரும், 102 வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா நம்ம வந்து டிவைட் 10 கொடுத்துருங்க, அப்போ 102 வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 20 வர வரைக்கும் எங்கன்னா அது மோட்ரு வந்து கண்டினியூஸாக ஆனாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னால நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இந்த கூடிய யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிளாக் டயக்ராம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த எத்தனை சென்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா சம் சார்ஜஸ் மட்டும் நான் சார்ஜஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கோடிங் நான் போட்டு தரேன். ஓகே, இல்லை இதே கோடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 500 பே பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 500 ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு அந்த கோடிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதோட டைட்டில் நேம் என்ன இருக்கோ அந்த டைட்டில் நேமுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். ஓகே, அது வந்து ஆட் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98 ரீச் ஆகணும்னா என்ன ஆயிடுச்சு, எகெயின் ஆஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.